ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம். அதை பார்த்துட்டு நெஞ்சு அப்படி பதப்பதுக்கு என்னடா இது, இந்த பிக் பாஸ் சீசன் இன்னும் இவ்வளோ வஸ்தாக போயிட்டுருக்கு, எதை நோக்கி போகுதுன்னு ஒன்றுமே புரியல. ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வாரம் ஏதாவது ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜே பேசியிருப்பார், 2 பெண்கள்கிட்ட அசிங்கமாக பேசியிருப்பார், ஆபாசமாக பேசியிருப்பார். அதுக்கு விஜய் சேதுபதி ஒரு வாரத்தையும் கேட்கல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சரிங்களா, வெற்றிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த வாட்டி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி 2-3 சம்பவம். ஒன்றில் வந்து திவாகர் மாட்டியிருக்காப்புல, அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். அடுத்தது நம்ம ஆதிரை இவ்வளவு கேவலமாக சீப்பாக நடப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வாரம்லாம் ரொம்ப ஆசையாக இருந்தேன், கண்டிப்பாக இந்த பொண்ணு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகுது, மாயா பூர்ணிமாவுக்கு ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி வந்துட்டு இவங்களும் பண்ணுவாங்க, அவங்களால முடியாத ஒரு விஷயத்தை இவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். மாயா பூர்ணிமா அவ்வளோ விஷயங்கள் பண்ணி மாயா வந்து டாப்பில் வந்து செகண்ட் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க இவ்வளவு மோசமாக வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. என்னென்னா இந்த பக்கம் இந்த கியூசிக்கு வந்து விஜய் பார்வதி அந்த திவாகர் நின்றுட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வினோத் வந்து நான் என் காலம் மேலே காலை போட்டு உட்காந்துட்ருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னும் போது ஏன் முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வாடா போடா சைக்கோ அது இதுன்னு பேசிட்டு, அப்போ நான் உங்கள் மூஞ்சியில் காலை வைப்பேன்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே காலத்துக்கு அடிக்கிறாங்க. அதை எட்டு வைக்கிற மாதிரி மெரிக்குவா அப்படி கேட்குறாங்க. யோ என்ன நடக்குது? இதெல்லாம் வயலன்ஸ், ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லையா? அவர் கால் மேலே போட்டிருக்காரு, உட்காந்துட்டு அதுவும் கீழே உட்காந்துட்ருக்காரு. அதை வந்துட்டு இந்த அம்மா அதுவும் கார்டன் ஏரியாவில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காரு. இந்த அம்மா அந்த இடத்த விட்டு போகாமல் ஏன் முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை எட்டு ஒதுக்க போகிறாங்க. நல்லா இருக்கு. இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே ஆதிரியை வந்து நிறைய பேர் வந்து பிடிக்காம அந்த பொண்ணு வெளியே போகணுன்னு ஓட்டு சுத்தமாக இல்லை அந்த பொண்ணுக்கு. இதில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வேறு பண்ணிவிட்டு இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு திவாகர்கிட்ட சண்டை போடுறாங்க. என்னென்னா அவர் இருந்ததுனால தான் 2 பாட்டில் அப்ரூவ் ஆச்சு. இதில் வேறு ஆதிரை வந்துட்டு அந்த டிஸ்அப்ரூவ் பண்ணதுனால டென்ஷன் ஆகிட்டு பாட்டில் எடுத்து நம்ம விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட் முன்னாடி எதிரிலே வந்து தூக்கி அடிக்கிறாங்க, இந்த பக்கம் குப்பையில் போடுறாங்க. இதுவே வந்து ஒரு வயலன்ஸ், ஒரு வகையான வயலன்ஸ். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வினோத் மேலே வந்து காலை வந்து காமிச்சது உண்மையிலே ரொம்ப மட்டமான செயல். இதை வினோத் ஃபேமிலி அங்கேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவங்க மனைவிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணு இந்த மாதிரி காலத்துக்கு முன்னாடி இவர் முன்னாடி வந்து காமிக்கும்போது, அதுவும் சும்மா உட்காந்து ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தான்னா இந்த மாதிரி பண்ணுறது நியாயம் இருக்குது. அவர் வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி எதாவது பேசிட்டாரு, அசிங்கமாக பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் அதை விட்டுட்டு சும்மா அவர் கால் மேலே போட்டு ஒரு வாக்குவாதம் பண்ணிருக்கு. இது ஒரு கேமு. அதில் இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணது சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.